ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மகிழினி 360. இதுதான் எங்களோட செகண்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா கோயிலுக்கு போக போகிறோம். மகிழினியை முதல்ல குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்ன ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு போட போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு குளிக்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நான் டெடிபாரில் உள்ள பாடி வாஷ் அண்ட் டெடிபாரில் உள்ள ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. பாப்பா குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 ட்ரெஸ்ஸில் என்னென்னு கெஸ் பண்ணிங்களா? கமெண்டில் பார்ப்பேன், நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு. வாங்க பார்க்கலாம் என்ன ட்ரெஸ். பாப்பாவுக்கு டெடிபாரில் உள்ள மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவை அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்து அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கோயிலை பார்க்கலாம். நம்ம இப்போ போகிற கோயில் வந்து பிட்டாபுரத்தி அம்மன் கோயில். இது திருநெல்வேலி டவுனில் இருக்குது. இந்த கோயிலில் சின்ன குழந்தைங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும், கக்கிக்கிட்டே இருந்தால் இந்த கோயிலில் தண்ணி கோரி எரிஞ்சு கயிறு கட்டினா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கோரி எரிஞ்சு கயிறு கட்டினோடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கோயிலில் போயிட்டு பாப்பாவுக்கு நம்ம தண்ணி கோரி எரிஞ்சு கயிறு கட்ட போகிறோம். போகிற வழியிலே சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நல்ல கலர் லைட்டாக போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் இதை போய் பார்ப்போம். எக்ஸிபிஷன் பேர் நைகரா ஃபால்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அடல்ட்டுக்கு 80 ருபீஸும் சைல்டுக்கு 60 ருபீஸும் போட்டிருக்காங்க. கோழி கடை பார்த்தோம், அங்கே நல்லாயிருக்கும். அங்கே போய் சாப்பிட போகிறோம். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போலியை பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே அந்த தாத்தா நாட்டு சர்க்கரையில் தான் போலி போட்டு கொடுப்பாங்க. நல்லா சுட சுட போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். கோயிலுக்கு ரீச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில். ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு தண்ணி தெளித்து கயிறும் கட்டியாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் கயிறு கட்டிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ரோட்டோரமாக ஒரு கடை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு சாப்பிட போகிறோம். ஒரு முட்டை தோசையும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் வந்தாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ஒரு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டா சப்பாத்தியும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சாப்பிடும்போது பாப்பாவை ஒரு கையிலேயே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அவங்க கடையிலே அவங்க பொண்ணு பாப்பாவை வாங்கி கொஞ்ச நேரம் விளையாட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு போகிறோம். அப்படியே அந்த கடையிலேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடியுது. ஸோ நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா, பை பாய்.